இப்போ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா ஃபேஸ் வேல்யூனா என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ ஃபேஸ் வேல்யூனா நம்ம கரெக்டாக ரொம்ப மேத்தமெட்டிக்கா ரொம்ப டீப்பா அது உள்ள பார்க்காம ஒரு கரெக்டா பேசிக் இன்ஃபர்மேஷன் அது வந்து கரெக்டா ஒரு காமன் மேனுக்கும் கரெக்டா புரியுற மாதிரி நான் ஒரு கரெக்டா ஃபேஸ் வேல்யூனா என்னன்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபேஸ் வேல்யூனா என்னன்னா அந்த ஸ்டாக்கோட உண்மையான வேல்யூனா ஃபேஸ் வேல்யூன்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப சரி, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து சரி அவங்க ஸ்டாக்கை வந்து கரெக்டா பப்ளிக்ல வந்து பப்ளிக்கெல்லாம் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னா அவங்க வந்து சரி அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கரெக்டா லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவங்களோட கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கும். அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கிறதுக்கு முன்னாடி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா அந்த கம்பெனி இருக்கும். அப்ப கம்பெனி புக்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி புக்ல ஒரு ஷேரோட வேல்யூ இருக்கும். அந்த உண்மை அந்த வேல்யூ தான் அந்த ஷேரோட உண்மையான வேல்யூ. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees இருக்கு. அந்த 100 rupees என்னன்னா அதுதான் அந்த கம்பெனியோட உண்மையான வேல்யூ, உண்மையான கரெக்டா மதிப்பே அதுதான். ஆனா அந்த கம்பெனி வந்து கரெக்டா மார்க்கெட்ல வந்து கரெக்டா லிஸ்ட் ஆகி அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூட்டியா கரெக்டா நல்லா பண்ணும் போதும் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் கரெக்டா நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் அதிகமா வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கம்பெனியோட மதிப்பும் கரெக்டா நல்லாவே க்ரோ ஆகும். அப்போ அந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து 500 ரூபாய் இல்லைன்னா 600 ரூபாய் கிட்ட போயிடும். ஆனா அது வந்து அதோட மார்க்கெட் வேல்யூ சொல்லுவாங்க. அந்த கம்பெனியோட உண்மையான ஃபேஸ் வேல்யூ வந்து 100 rupees தான். ஆனா அந்த கம்பெனியோட செயல்பாடுகள் தொடர்ந்து கரெக்டா நல்லா இருக்கிறதுனால அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ வந்து ஒரு 600 ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கும். அது வந்து மார்க்கெட் வேல்யூ, இது வந்து ஃபேஸ் வேல்யூ. இதுதான் ஃபேஸ் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள கரெக்டா வித்தியாசம். இப்ப வந்து கம்பெனி எல்லாம் கரெக்டா கம்பெனி எல்லாம் கரெக்டா டிவிடெண்ட் தருவாங்களா, அந்த எந்த இதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்டே ஷேர் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு 100 rupees இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து கரெக்டா சொல்லுவாங்க 10% வந்து நாங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்க போறோம். அப்பதான் அந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 100, அதுல கரெக்டா 10% வந்து கரெக்டா 10 ரூபாய். அப்பனா ஒரு ஸ்டாக்குக்கு வந்து அவங்க கரெக்டா 10 ரூபாய் தான் அவங்க கரெக்டா டிவிடெண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சரி, கரெக்டா இதுதான் ஃபேஸ் வேல்யூனால பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபேஸ் வேல்யூன்றது அந்த புக் சொல்லுவாங்க, இல்லைன்னா பத்திரம் சொல்லுவாங்க. அந்த பத்திரத்துல அந்த கம்பெனியோட உண்மையான ஷேர் வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ், ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி இருக்கிற கரெக்டா டிமாண்ட் அதெல்லாம் பொறுத்து மக்கள் அதிகமா அந்த கம்பெனில கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அதோட ஷேர் ஏறிட்டே போய் ஒரு 500 ரூபாவோ 600 ரூபாவோ நிற்கும். அதுதான் கரெக்டா மார்க்கெட் வேல்யூ. ஆனா நீங்க ஸ்டாக் வாங்கும் போது மார்க்கெட் வேல்யூ நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு நீங்க ஸ்டாக் வாங்கினா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். இதுதான் ஃபேஸ் வேல்யூன்றத பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.